நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தோட பேர் இன்டெக்ரா ஆட்டோமேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்துல இப்போ ஃப்ரெஷ்ல இருந்து அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல சம்பளத்திலான வேலை வாய்ப்புகள் அப்படின்றத கொடுப்பதற்கு தயாரா இருக்காங்க. இவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் கூட. இவங்க ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நிரந்தரமான வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இதை இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஹச்ஆர் ஜாப் டிஸ்கிரிப்ஷனா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு தகவல்களை சொல்லுங்க எல்லாருக்கும். இந்த வேலைக்கு தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணும் பட்சத்தில் நாங்கள் அவங்களை இன்டர்வியூ பண்ணிட்டு எங்கள் நிறுவனத்துக்கு மெரிட் பேசிஸ்ல வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ₹1 கூட கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ என்னென்னலாம் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த இன்டெக்ரா ஆட்டோமேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தமிழ்நாட்டோட லார்ஜஸ்ட் செகண்ட் சிட்டியா இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நிரந்தர வேலை வாய்ப்புக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்றாங்க. என்ன படிச்சவங்கள குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்றது மேஜர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 18ல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்க யார் வேணா அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு அனுபவமே இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு அப் டு ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அனுபவமும் இல்லாத நபருக்கு ₹19,000 சம்பளம் அப்படின்றத கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஒரு 10 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு அப்படின்னா ₹45,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நல்ல சம்பளமா இருக்கே. என்ன போஸ்ட்ல ரெக்ரூட் பண்றாங்கன்னா டெக்னீஷியன் அப்படின்ற போஸ்ட்ல 45 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பா தான் இது வெளியாயிருக்கு. அப்ப வேலை எங்க இருக்கும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் எனக்கு சம்பளம் சொல்லிட்டீங்க, என்னெல்லாம் எனக்கு அட்வான்டேஜ் பெனிஃபிட்ஸ் இந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு கொடுத்துட்றாங்க, அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க, இஎஸ்ஐ, பிஎஃப், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, போனஸ், இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ வெளியூர்லேருந்து போய் தங்கி வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். இது இல்லாமல் இங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது எம்ப்ளாய்க்கு மட்டும் கிடையாது, அவங்க ஃபேமிலிக்கே கொடுக்குறாங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கன்ஃபார்ம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ என்ன நாலேஜ் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா சிஎன்சியில் பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் தயாராக இருக்கீங்க, எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த கம்பெனியோட ஹச்ஆர் தொடர்பு கொள்ளணும். இந்த கம்பெனியோட ஹச்ஆரோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள், தொடர்பு கொள்ளுங்க, மெயிலில் அப்ளை பண்ணுங்கள், தொடர்பு கொண்டு பேசுங்க. அவங்க இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணதுக்கு பிறகு நேரில் போங்க. இன்டர்வியூ நல்லபடியாக முடிச்சுட்டு திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போட வாங்க. இன்டர்வியூக்கு போகும்போது ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட பயோடேட்டா, சைன்டு பயோடேட்டா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா வெறும் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸோட போங்க. உங்களோட சிஎன்சி நாலேஜ் அங்கே ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமும் கூட. தொடர்ந்து இன்னும் பல நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு தகவலை பதிவு செய்வோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.